இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்குரிய ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவான ராசி பலனை முதல்ல பார்த்துருவோம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் சிம்மத்திலும் கன்னி ராசியிலும் மாற இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பயிற்சி ஆறாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு. அதனால உருவாகக்கூடிய புதாத்திய ராஜ யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இந்த மாதிரி யோகமெல்லாம் உருவாகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காக என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாருன்றதையும் பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. 23ஆம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆறாரு. இந்த மாதிரி சூரிய பகவான் கன்னி ராசியில் பயிற்சி ஆறனால சுக்கிர பகவான் துலாம் ராசியில் பயிற்சி ஆறாரு. இந்த 3 கிரகங்கள் முக்கிய நிகழ்வுகள் நடத்த இருக்குது. அதனால் நீங்கள் கிரக சேர்க்கை, நிதி நெருக்கடி சில பேர்த்துக்கு ஏற்படும். அதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்துருவோம். கடகராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சவால்கள் நிறைஞ்சதாக இருக்க போது. மாதத்தின் தொடக்கத்திலிருந்து வீடு மற்றும் வேலை தொடர்பான பொறுப்புகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு சவாலாகத்தான் இருக்கும். எதிரிகளிடம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரத்தில் பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்கணும். குடும்ப காரணங்களால் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படலாம். எந்த ஒரு திட்டத்திலும் சேர்வதற்கு முன்னாடி உங்கள் நல விரும்பிகளின் ஆலோசனையை பெறணும். காதல் உறவுகள் சாதாரணமாகத்தான் இருக்கும். மனைவியின் ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். மன அழுத்தம் ஏற்படுது, பதட்டம் அப்போ தான் குறையும். கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். எல்லாம் நல்லாவே நடக்கும். கலவையான பலன்கள் நிறைஞ்ச மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டி வரும். சவால்களை எதிர்கொள்ள தயாராகுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொழிலை பற்றி யோசித்தோம்னா உத்தியோகத்தில் சூழ்நிலை நல்லா தான் இருக்குது. வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. வேலை சம்பந்தமாக வேறு ஊருக்கு, வேறு நாட்டிற்கு போவீங்க. நீங்கள் கொஞ்சம் சோர்வாகத்தான் இருக்கிறீங்க. அது உங்கள் வேலைக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொண்டுட்டு வரும். இது தவிர வணிகம் செஞ்சீங்கன்னா சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். நீங்கள் அரசாங்க விதிகளையும் பின்பற்ற வேண்டி வரும். இல்லைன்னா நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். வரி தொடர்பான அறிவிப்பையும் பெறலாம். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அன்பின் சூழல் இருக்கும். குரு பகவானின் அருளால் காதல் திருமண வாய்ப்புகள் கூடும். திருமணமானவர்களை பற்றி சொன்னோம்னா உங்கள் உறவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். உங்கள் மனைவி தனது குடும்ப உறுப்பினர்களிடம் அதிக நாட்டம் காட்டுவாங்க. உங்கள் இருவருக்கும் இடையே இழுபறி நிலை ஏற்படுது. சில நேரங்களில் கசப்பான விஷயங்களை சொல்லுவாங்க. அது உண்மையாக இருக்கும், ஆனால் கேட்பதற்கு மோசமாக தோணும். உங்கள் உறவில் பதற்றம் அதிகரிக்கும். கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம். படிப்பில் முழு கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்றதன் விளைவாக உங்கள் மனம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கை சுமாராகத்தான் இருக்குது. சூரிய ஒளி மற்றும் நிழல் நிலைமைகள் இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பெல்லாம் தேடி வருது. வெளியூர் பயண சூழ்நிலை கூடுது. உடல்நல பிரச்சனைகள் வருது. உங்களை கவனிக்கலைன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். பொருளாதார நிலையில் வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் ஜாஸ்தி. சமநிலையை ஏற்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பஜனையை நீங்கள் பாடணும். ராம் பஜனை சிறந்தது. கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதத்தில் உடல்நல கோளாறு மற்றும் மன அழுத்தத்திலிருந்து தற்காலிக நிவாரணம் பெறலாம். போதுமான தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் வசதிகளும் ஆடம்பரங்களும் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் சில தடைகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சூடான விவாதங்கள் இருக்கலாம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. இப்போதுள்ள முரண்பாடு நீங்கள் தீர்க்கணும். சாதுரியமாக செயல்படணும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம். நம்பிக்கை நல்லா தான் இருக்குது. வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. இந்த மாதம் உங்கள் நிதி செல்வத்தை அதிகரிப்பதுனாலும் முதலீடுகளை ஒழுங்குபடுத்துறதுலையும் கவனம் செலுத்தலாம். செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள்
முனைப்புடன் செயல்படலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் பிற முதலீடுகளின் மூலம் வருமானம் பெறலாம். பொருளாதார செழிப்பை அனுபவிக்கும் அதே வேளையில் இந்த மாதம் நல்ல ஆரோக்கியத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த மாதம் குடும்ப விவகாரங்களில் குடும்பத்துடன் வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிந்துணர்வு உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்குது. அதை நீங்கள் தவிர்த்துருங்க. சமயோஜித புத்தியுடன் செயல்படணும். மொத்தத்தில் இந்த மாதம் உறவு நிலை மிதமாகத்தான் இருக்குது. புதிய காதல் மலரலாம். உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் கண்டு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கை துணை சில ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கலாம். முறையற்ற தகவல் தொடர்பு கணவன் மனைவிக்கு இடையே சில குழப்பங்களையும் தவறான புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும். திருமணத்திற்கு காத்திருந்தீங்கன்னா இது சாதகமான மாதமாக இருக்கும். இந்த மாத பிற்பகுதியில் தாம்பத்திய உறவு நல்லா தான் இருக்குது. நிதிநிலையை பொறுத்த மட்டும் அதிக வருமானம் வருது. செலவுகள் தொழில் வளர்ச்சி மற்றும் குழந்தைகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புடையதாக இருக்குது. கணிசமான தொகையை சேமிப்பீங்க. பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய இது நல்ல நேரம் கிடையாது. இருந்தாலும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் லாபம் ஆதாயம் கொடுக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் செல்வம் சேரும் வாய்ப்புகள் இருக்குது. நிதி கட்டுப்பாட்டுக்கு சற்று அதிகமாகத்தான் நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய வரம்பிற்குள் தான் இருக்குது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வருது. சற்று தொந்தரவு செய்து தொழில் தொடர்பான பயண செலவுகள் ஏற்படுது. வெளிநாட்டு பயணம் மற்றும் குறுகிய தூரத்தில் பயணம் இதெல்லாம் அடங்கும். இந்த மாதம் வாகனங்கள் மற்றும் பிற சுகபோகங்களுக்காக பணம் செலவழிக்கலாம். உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். பணியிடத்தில் அதிக பணிகள் காரணமாக உங்கள் மன அழுத்தம் சற்று அதிகரிக்குது. உங்கள் முதலாளி உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். ஆனால் தொழில்முறை கடமைகளை நிறைவேற்றையில் சில தவறான புரிதல்களும் இருக்குது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஒப்பிட்டோம்னா மெதுவாக இருக்குது. பணியிடத்தில் தேவையற்ற செலவுகள் மற்றும் நஷ்டம் ஏற்படுது. இந்த மாத பிற்பகுதியில் புதிய முயற்சிகள் இருக்குது. தொழிலில் கூடுதல் முயற்சிகளுக்கான வெகுமதிகளை பெற முடியும். பணியிடத்தில் இணக்கத்தன்மை மேம்படுத்தணும். நீங்கள் சில கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபட வேணும். அலுவலக அரசியல் அந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துது. இந்த மாதம் ஒரு வசதியான பணியிடம் மற்றும் குறுகிய பயணங்கள் மற்றும் சுற்றுப்பயணங்கள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் தகவல் தொடர்புகளில் உங்கள் சாதுரியத்தை வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் வியாபார நஷ்டம் மற்றும் சந்தையில் தேவை குறைவாக கடினமான காலத்தை கடப்பீங்க. வணிக கூட்டாளர்களுடன் தவறான புரிதல்கள் மற்றும் சிறு வணிக ஒப்பந்தங்கள் இதில் பின்னடைவு இருக்குது. வணிகத்தில் நிர்வகிக்கிறதுல உங்களுடைய பாணி வலுவானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் ஊழியர்கள்ட்ட உறவு மோசமடையுது. நீங்கள் எல்லாத்தையும் மதிப்பீடு செஞ்சு கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் தொழில் சார்ந்த ஒப்பந்த ஆவணங்களில் சிறந்து விளங்க முடியும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். செப்டம்பர் மாதம் போதிய தூக்கம் இல்லாமல் இருக்குது. மன உளைச்சல் இதெல்லாம் இருக்குது. கலவையான ஆரோக்கியத்தை அளிக்குது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல ஆரோக்கியத்துடன் ஓரளவு நிம்மதி கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் ஆற்றல் அதிகமாக இருக்கலாம். இருந்தாலும் காய்ச்சல் மற்றும் தலைவலி போன்ற சிறிய நோய்களும் வருது. மன ஆரோக்கியத்தில் இந்த மாதம் அதிக கவனம் தேவை. எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரியனுக்கு பூஜை செய்யணும். கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. மேலும் இந்த மாதத்தில் அவர்களின் கவனம் கூர்மையாக இருக்கும். நீங்கள் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்கள் இலக்குகளை அடையலாம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி விஷயங்களை பொறுத்த மட்டும் கடகராசி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. இந்த மாதத்தில் கவனம் கூர்மையாக இருக்கும். நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்கள் இலக்குகளை அடைய கல்வி விஷயங்களில் ஆசிரியர்கள் மற்றும் குருக்களின் வழிகாட்டுதல் சாதகமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் கல்வி பணிகளுக்கு நல்ல ஒரு கைதேர்ந்த மாதம். பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. சில உடல்நல பிரச்சனைகள் சில தற்காலிக தடைகளை கொண்டு வரலாம். ஞாபக சக்தி பொதுவாக கூர்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். புத்திசாலித்தனம் மற்றும் சமயோஜித புத்தி நல்லா தான் இருக்கும். வெளிநாட்டு கல்வி தொடர்பான வாய்ப்புகள் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் சிறப்பாக செயல்படும்.
கல்வியில் சிறந்து விளங்க சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 5, 6, 7, 8, 12, 13, 14, 15, 20, 22 மற்றும் 23. அசுப தேதிகளை பொறுத்த மட்டிக்கும் அசுப தேதிகள் 1, 16, 17, 24, 25, 26, 27 மற்றும் 28. இதுவரை இந்த பதிவில் செப்டம்பர் மாதத்திற்கான கடகராசி அன்பர்களுக்கான 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.